சுயம்வரம் என்றும் சுயம்வரம். இந்த கிறுக்கு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அம்மா, மாமா என்ன கிறுக்கு பொண்ணுன்னு சொல்றாரு. வாயை மூடு. என்னண்ணே, என் பொண்ணை உன் பையனுக்கு கட்டிக்க விருப்பம் இல்லைன்னா உன் பொண்ணை என் பையனுக்கு கொடு. லூசு மாதிரி இருக்கிறவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இம்பாசிபிள். ஏய், இவ்வளவு திமிரா பேசாத. பேசுற என்னடா பண்ணுவ? நீ ஏன்டா நடுவுல வர? வா. நிறுத்துங்க. காலி பண்ணிருவேன், ஜாக்கிரதை. இங்க பாரு புவனேஸ்வரி, உனக்கு நான் கடைசியா சொல்றேன். ஒரு காலத்துல மாமா எனக்கு செஞ்ச உதவிக்காக இப்ப நான் உனக்கு 10 மடங்கு பணம் தர்றேன். அதை விட்டுட்டு போயும் இந்த கிறுக்கு பையனை என் மாப்பிள்ளையாக்க மாட்டேன். இந்த பைத்தியம் பிடிச்சவளையும் என் மருமகள் ஆக்கிக்க மாட்டேன். அவ்வளவுதான். அம்மா, பெரிய மாமாவும் கிறுக்கு பொண்ணுன்னு சொல்றாரு. எதுக்குமா? நான் Dress நல்லா தானே போட்டிருக்கேன். வாயை மூடிட்டு வெளியில போய் நின்னு போ. என்ன இப்ப என்ன சொன்ன நீ? பணம் கொடுக்கறியா? பொல்லாத பணம். நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நின்னப்போ என் புருஷன் பண்ண உதவிய நீ பணம் கொடுத்து சரி கட்டுறியா? என் பிள்ளைங்களை ஒதுக்கி வச்சுட்டு உன் பிள்ளைங்களுக்கு வெளியில சம்பந்தம் பாக்குறியா? ஆமா, இதுதான் என் முடிவு. போதுமா? புவனேஸ்வரி, என்ன கூட பிறந்தவனா நினைச்சனா நீ இந்த வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா நீ உன் அண்ணனை நிரந்தரமா மறக்க வேண்டி இருக்கும். கேட்டல்ல, மாமா மூஞ்சில அடிச்ச மாதிரி எவ்வளவு கேவலமா பேசினாருன்னு. இதுக்குதான் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வர வேணான்னு சொன்னேன். நீதான் அது என் பிறந்த வீடு, அவரு என் அண்ணன், என் பேச்ச மீறவே மாட்டாருன்னு ரொம்ப பெருமை பீத்திக்கிட்டு இங்க வந்த. வாய கொஞ்சம் அடக்கி பேசு, இல்லனா என் அக்கா பையனை கூட நான் பார்க்க மாட்டேன். ஐயோ ஐயோ, வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறவனே இப்படி மரியாதை இல்லாம பேசுற? ஆசையோட பிறந்த வீட்டுக்கு வந்தவள கூட பிறந்தவள அழ வச்சு அனுப்புறியா? என் வயிறெறிஞ்சு நான் சொல்றத கேட்டு என் பிள்ளைங்களை ஒதுக்கி வச்சுட்டு நீ உன் பிள்ளைங்களுக்கு வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ண, அவங்க யாரும் நல்லாவே வாழ மாட்டாங்க. உன் குடும்பத்துல சந்தோஷமே நிலைக்காது. கொடுத்த வாக்கையும் வாங்கின உதவியும் மறந்து போயிட்டு கூட பிறந்தவளை இப்படி அழ வைக்கிற ஒண்ணு என் வயிற்றெரிச்சல் ஒண்ணு சும்மாவே விடாது. இதுக்கப்புறம் நீ நல்லாவே இருக்க மாட்டேன். மண்ணோட மண்ண நாசமா பண்ணுவேன். வாடி போலாம். அம்மா, மாமா, போடி. அண்ணே, மாமா. போலாம் வா. போடி. அண்ணே, மாமா, மாமா. போயும் இந்த கிறுக்கு பையனை என் மாப்பிள்ளையாக்க மாட்டேன். இந்த பைத்தியம் பிடிச்சவளையும் என் மருமகள் ஆக்கிக்க மாட்டேன். அவ்வளவுதான். லூசு மாதிரி இருக்கிறவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இம்பாசிபிள். அம்மா, அம்மா, மாமா ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு? நான் என்ன கண்ணாடியில பார்த்தேன்.
ஐஸ்வர்யா ராய் மாதிரியே நான் இருக்கேன்ல. ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்ல, பெரிய அண்டா மாதிரி இருக்கு. அம்மா பாருங்கம்மா, அண்ணன் என்ன பெரிய அண்டா மாதிரி இருக்குன்னு சொல்றான். சீச்சி, உன் தொல்லையால நான் தினம் தினம் சாகுறேன். உங்க அப்பாவுக்கு என்ன, சொத்து இருக்கிற வரைக்கும் நல்ல ஜல்சாவா வாழ்ந்துட்டு போயிட்டாரு. இருக்கிற சொத்தெல்லாம் சீட்டாட்டத்துக்கும் குடிக்குன்னே கற்பூரம் மாதிரி கரைச்சிட்டு போயிட்டாரு. இப்ப நான் இந்த தொல்லையில அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா, உன்னை நீயே எதுக்கு திட்டிக்கிற? உங்களை திட்ட முடியாதுல்ல. சீச்சி, உனக்கா சுத்தமா படிப்பே ஏறல. இவளுக்கு வயசு வளர்ந்துச்சே தவிர அறிவு வளரல. இந்த மாதிரி பசங்களை வச்சுக்கிட்டு நான் வாழ்க்கை பூரா என்ன பண்ண போறேன்னு தெரியல. போனா போகுதுன்னு சின்ன வயசுல கொடுத்த வாக்குக்காக எங்க அண்ணன் இவளை தான் மருமகளா ஏத்துக்குவாருன்னு நினைச்சா, யாரோ ஊரு பேர் தெரியாத ஒரு பொண்ணுக்கு தான் புள்ளைக்கு கட்டி வைக்கிறாரு. அத நினைச்சாலே எனக்கு வயிறெல்லாம் எரியுது. அம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. தோரணம் கட்டிட்டா மட்டும் அவங்க நினைச்சது நடந்துருமா? வாய மூடுற. என்ன இல்ல, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள உங்க மாமா பத்திரிக்கை எல்லாத்தையும் அச்சடிச்சு சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் வச்சிட போறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம். அந்த கல்யாணம் பக்கத்துல உன் தங்கச்சிக்கு பதிலா வேற ஒருத்தி உட்கார போறாளேன்னு நினைச்சு பார்த்தா பத்திக்கிட்டு வருது எனக்கு. அம்மா, நீ சரின்னு சொல்லு. இப்படி சிட்டிக்க போடுற நேரத்துல கல்யாண மண்டபத்துல கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிட்டு உன் வாய மூடுற. நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தணும்னா அது ஒண்ணு அவ்வளவு சுலபம் இல்ல. சினிமால காட்டுற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல. நீ பாத்துக்கிட்டே இருமா. அம்மா, நீ கவலைப்படாத, அந்த கல்யாணம் நடக்காது. அப்படியா? சூப்பர் 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 சூப்பர். இப்ப மட்டும் கல்யாணம் நின்னு போச்சுன்னா கல்யாண மாமா என்னதான் கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்ப நான் அழகா பட்டு புடவை கட்டிட்டு கழுத்தெல்லாம் நகை போட்டுக்கிட்டு கல்யாண மேடையில இப்படி வெக்கப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேனா, மேல டம்ம டம்மன்னு அடிக்கும் போது நாதஸ்வரக்காரங்க பெப்பி பெப்பின்னு ஊதும் போது எல்லாரும் அச்சதம் போட எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் ஆகுமே. அப்ப சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. எனக்கும் மாமாக்கும் கல்யாணம், எனக்கும் மாமாக்கும் கல்யாணம். பார்த்தல்ல, இத்தனை நாள் ஆசை காட்டி மோசம் செஞ்சவங்களுக்கு நான் சரியான பாடத்தை கத்து கொடுக்கிறேன். அந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நிக்கிற மாதிரி நான் செய்றேன். எப்படிரா? அம்மா, உன் பையனுக்கு படிப்பு தான் ஏறல. இந்த மாதிரி விஷயத்துல பெரிய பெரிய பட்டம் வாங்கியிருக்கேன். என்னதான் பண்ண போற நீ? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். இது வாசு, இதாண்டா நடந்தது. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம என் தங்கச்சி புவனேஸ்வரி முட்டாள்தனமா பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டா. இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. என் குடும்பத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் இல்லாம வருங்கால சம்பந்திங்கிறதுனால எல்லாத்தையும் சொல்லணும் போல தோணுச்சு. அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணா? நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. மகேந்திரா, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் இல்ல? இதுல சந்தேகமே வேண்டாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஐயர்கிட்ட கூட பேசிட்டேன். நல்ல முகூர்த்தம் குடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. 4 நாள்ல கல்யாணமா? ஆமாண்டா, வர்ற முகூர்த்தத்துல ஜம் ஜம்னு கல்யாணத்தை பண்ணிடலான்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் சொல்ற முகூர்த்தத்திலேயே பண்ணிடலான்னு. 4 நாள்ல கல்யாணம்னா எப்படிரா? கல்யாண மண்டபம் புக் பண்ணணும், பத்திரிகையெல்லாம் அச்சடிக்கணும், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கிற கதையாடா. நீ அத பத்தி கவலையே படாத, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆல்ரெடி வெட்டிங் கார்டு கூட ஆர்டர் கொடுத்துட்டேன். நாளைக்கு ஈவினிங்கே வந்துடும். ஆனா ஒண்ணு, கிராண்டா தான் பண்ண முடியல. நமக்கு முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிட்டு கோயில்ல சிம்பிளா பண்ணிக்கலாம். ஓ இஷ்டண்டா. எனக்காக, நம்ம நட்புக்காக நீ இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. இல்லடா, உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வர்றது, நாம சம்பந்தி ஆகிறதெல்லாம் என்னோட அதிர்ஷ்டம்டா. மகேந்திரா, பைத்தியக்காரா, ஏன்டா கண் கலங்குற? சின்ன வயசு நண்பர்கள், இப்போ சம்பந்தியாக போறோம். சந்தோஷமா இருடா.
இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியா? ஆர்டர் எங்க? வர்ஷா, ஆதித்யாவுக்கு நீ கொடுத்த நேரத்துல எனக்கு கொஞ்ச நாள் தான் மிச்சம் இருக்கு. எங்கேயோ ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவன் திரும்ப இந்தியா வருவான்னு நீ நினைக்கிறியா? உனக்காக அவன் இறங்கி வருவான்னு நினைக்கிறியா? வருவான், கண்டிப்பா வருவான். அவ்வளவு கான்பிடென்ட்டா எப்படி சொல்ற? ஆதித்யா ஆல்ரெடி உனக்கு நோ சொல்லிட்டான், மறந்து போயிட்டியா? நோ, நான் அதை மறக்கவே இல்லை. நிச்சயமா மறக்கவும் மாட்டேன். ஆதித்யா என்ன நோன்னு சொன்ன அந்த நாளை இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். அப்போ எதுக்கு இந்த சபதம் எதிர்பார்ப்பலாம்? ஒருவேளை நீ சொன்ன டைம்குள்ள அவர் வரலனா, நீ சொன்னது நடக்கலனா, ஆதித்யா வந்து நோன்னு சொல்லிட்டா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அப்ப என்ன பண்ணுவேன்? வேண்டான்னு சொன்னாலும் அவன் பின்னாடி தான் போவியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ்னு கால்ல விழுந்துருவியா என்ன? தோக்கிறதும் காலை பிடிக்கிறதும் இந்த வர்ஷாவோட ஹிஸ்டரியிலேயே கிடையாது. இந்த அக்னி வர்ஷா ஒண்ணு நினைச்சான்னா அது நடந்தே ஆகணும். ஒருவேளை நான் கொடுத்த கடைசி கெடுக்குள்ள அந்த ஆதித்யா என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்குவேன். இல்லனா அந்த ஆதித்யாவை கொன்னுடுவேன். அம்மா, அம்மா, எங்க இருக்கீங்கம்மா? சீக்கிரமா இங்க வாங்க. அம்மா, என்னடி? இது என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லு. இது அண்ணாவோட கல்யாண பத்திரிக்கை, சாம்பிள் மட்டும் வந்திருக்கு. இது ஓகேனா சாயந்தரம் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கொடு. நம்ம வீட்ல நடக்க போற முதல் சுபகாரியம் இதுதான். பத்திரிக்கை பார்க்கும்போது இவ்ளோ சந்தோஷமா இருக்குன்னா, கல்யாணம் அன்னைக்கு நான் இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறேனோ. இருக்கும் இருக்கும். இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சு எப்படிமா கூப்பிட முடியும்? அதனால முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிடுங்க. ஆமாண்டி, உங்க அப்பா கூட அப்படிதான் சொன்னாரு. நான் மறந்தே போயிட்டேன். இந்த டைரியில முக்கியமான அட்ரஸ் எல்லாம் இருக்கான். இன்விடேஷன் வந்த உடனே இந்த டைரியில இருக்கிற அட்ரஸ் எல்லாம் எழுதி போஸ்ட் பண்ணிடுமா? நான் பண்ணிடுறேம்மா. முதல் பத்திரிக்கை மட்டும் உங்க அப்பாவே நேர்ல போய் சந்தியாவோட அப்பாக்கு கொடுக்க போறாராம். முதல் பத்திரிக்கை மாமாக்கு இல்ல, ஸ்டேட்ஸ்ல இருக்க என் அண்ணனுக்கு கொடுக்கணும். சரி சரி, பொண்ணு பாக்குற அன்னைக்கு உங்க அண்ணன் இங்க இல்லாட்டினாலும் நீ போன் பண்ணி கலாட்டா பண்ணிட்டேல்ல. உன் அண்ணன் விஷயத்துல யாராவது குறுக்க வந்தா சும்மா இருப்பியா என்ன? உன் விருப்பம் போல செய். That's good. ஐயோ, இப்படி தூக்கி போடாதண்ணா, இல்லனா உள்ள இருக்கிற அண்ணி அப்படியே வெளியே குதிச்சிருவாங்க. கையில மாட்டா. சொல்றது கேளா? கையில மாட்டா காலி. எங்க ஓடுற? பாத்தியா என் பிரியா எவ்வளவு கலாட்டா பண்றானு? நாத்தனார்னா பாதி புருஷனா. இங்க பாரு, நாத்தனார நல்லா கவனிச்சாதான் நம்ம 2 பேருக்கு நடுவுல கலாட்டா பண்ணாம இருப்பாலாம். சந்தியா, எனக்கு என் தங்கச்சின்னா உயிர். என் அண்ணன் எனக்கு அதுக்கும் மேல. இந்த கார்டை அவனுக்கு அனுப்பிட்டா? எஸ்.
எனக்கு வரப்போற அண்ணியோட போட்டோவை காட்டுன்னு சொன்னா அதெல்லாம் சர்ப்ரைஸ்னு எனக்கே சீனை போடுறியா? அண்ணனான உனக்கே அவ்வளவு இருக்கும்னா தம்பிக்கு எனக்கு எவ்வளவு இருக்கும்? வருங்கால அண்ணி போட்டோ எனக்கு காட்டினாதான் வரப்போற மச்சினச்சியோட போட்டோவை உனக்கு காட்டுவேன். அது வரைக்கும் நானும் உன்ன மாதிரி தான். ஹலோ. ஹலோ சந்தியா. ஹாய். நான் இப்ப எதுக்கு போன் பண்ணேன்னு தெரியுமா? நம்ம கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு. அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீங்க சொல்லலன்னா எப்படி தெரியும் எனக்கு? சரி சொல்லுவா. அழகான இந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தா என் கண்ணு முன்னாடி நீயே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்பரம் என்றும் சுயம்பரம், சுயம்பரம் என்றும் சுயம்பரம். பூவே நீ சிரித்தாலே இதயம்